வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். 1/2 kg என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க சிஸ்டர்? 1/2 kg எவ்வளோ கிராம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லா டவுட்க்கும் இந்த வீடியோல கிளியரா பதில் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற 90 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்டட் பட்டரும், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் 150 கிராம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இந்த மாதிரி கலந்து விட்டு கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதுல டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் 150 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் நல்லா கலங்கி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kgக்கு நமக்கு 2 எக் தேவைப்படும். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரிங்கிள் டாப் வந்து சூப்பராக வரும். அந்த ஃபஜினஸும் நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கோகோ பவுடர் வந்து 20 கிராமும் 75 கிராம் அளவுக்கு மைதாவும் அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல சில்கி கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோ பவுடர், மைதா, சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா சல்லடையில் சேர்த்து சலிச்சுக்கோங்க. 20 கிராம் கோகோ பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ரிச் டேஸ்டில் இருக்கும். ஸ்லாபுக்கு ரெடி பண்ணுறப்ப கண்டிப்பாக கோகோ பவுடர் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா பர்த்டே கேக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மைதா சேர்த்ததுக்கப்புறம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு கீழ் அப் சைட்லேருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சைட்ல மாவு இருந்தாலும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 7 இன்ச் அகலமும் 9 இன்ச் நீளமும் இருக்கிற மாதிரி டின் எடுத்திருக்கேன். 9 to 10 இன்ச் இருக்கும் டின்னோட சைஸு. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா எல்லா இடமும் ஸ்க்ரேப் பண்ணி விடணும். அப்பதான் மாவு ஒரு பக்கம் ஜாஸ்தியா இல்லாம ஒரு பக்கம் அதிகமா இல்லாம இருக்கும். பபிள்ஸும் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கணும். இந்த பேக்கிங் பண்ணி இது வந்து வர்ற வெயிட் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வீட்டுக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸ்லாப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும். இது வந்து கரெக்டாக 650 கிராம் அளவுக்கு இந்த ப்ரௌனி வந்து நம்ம பண்ண ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கு. இது அப்படியே நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல கூல் டவுன் ஆக விட்டுட்டு சாக்லேட் போட்டு இருக்கிறத பக்கம் மட்டும் நான் வந்து வீட்டுக்காக எடுத்துக்க போறேன். இதை வந்து பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு வெயிட் போட்டேன். அது வந்து 490 கிராம்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. இது வந்து இது வீட்டுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக வந்துருந்துச்சு. டபுள் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 1 hour கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒரு துணி வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு ஃபஜினஸோட சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சாக்லேட்ஸ் போட்டதில் பாதி மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத ஸ்லாப் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதோட ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை ஒரு கேக் போர்டில் வச்சுட்டு இதோட வெயிட் வந்து 490 கிராம்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. கனாஜ் வந்து 2:1 ப்ரிப்பேர் பண்ணணும். மில்க் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். 50 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட்டும்
விப்பிங் க்ரீம் வந்து அதில் பாதி அதை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு காயின் டாப்பர் பெருசு வச்சுட்டு பாதாம்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி அதாவது க்ரஷில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைசரில் போட்டு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இதோட ஸ்லைசர் எங்கே வாங்கினேன் அப்படின்றத கூட ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஃப்ளெக்ஸ் கிடைக்குது. பாதாம் ஃப்ளெக்ஸ் மாதிரி சூப்பராக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கோல்டன் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கனாஜ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிக் வச்சு அந்த டிசைன் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வரும். அதோட வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸ்லாப்ல ஏதோ குறையிற மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு பட்டர்ஃப்ளை டாப்பர் ஆட் பண்ணியிருந்தேன். ப்ரௌனியோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 680 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. போர்ட் வெயிட் வந்து ஒரு 70 to 60 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. அதை மைனஸ் பண்ணால் 620 கிராம் அளவுக்கு ப்ரௌனியோட வெயிட் வரும். இதோட ரேட் என்னன்னா 650க்கு நான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ப்ரௌனி ஸ்லாப் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.